வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் பேக் டு க்ரோ வித் ராம் யூடியூப் சேனலில். நம்ம எப்போவுமே ஒரு ஃபினான்ஷியல் ப்ரப்போசல், ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் ஒரு இண்டிவிஜுவல் கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது நிறைய ஃபினான்ஷியல் கோலை பற்றி நம்ம பேசுவோம். குழந்தைங்களோட எஜுகேஷன் பர்பஸ், அவங்களோட மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் லக்ஸரி ட்ரிப்பு, அப்புறம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் எந்தெந்த ஃபினான்ஷியல் கோலுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாரோ இல்லையோ, அவர் வேலைக்கு சேர்ந்த உடனே முதல்ல செய்ய போகிறது என்ன அப்படின்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இஸ் மேண்டேட்ரி. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற என்விரான்மெண்ட்டில், இன்றைக்கி இருக்கிற ஒர்க் ஷெட்யூலில், இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் நம்ம லாங் டேர்மில் ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக அதை ஆரம்பிச்சாகணும். பிஃபோர் கெட்டிங் இன் டு எனி அதர் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது ஒரு பையன் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 5 வருஷத்துக்கு அவன் சம்பாதிக்கும் போது அவன் தன்னோட ஃப்யூச்சர் கோலாக இருக்க போகிற பசங்களோட எஜுகேஷன்ஸ் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வேற அந்த 5 வருஷம் மட்டும் அந்த பையனோ பொண்ணோ தங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா பின்னாடி அவங்க ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா டெஃபினட்டாக அவங்களால மற்ற ஃபினான்ஷியல் கோலாக இருக்க போகிற அந்த சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், லக்ஸரி ட்ரிப், இதுக்கெல்லாம் ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 வருஷத்தில் அவங்க தங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, ஐ எம் ராம்குமார், ஃபவுண்டர் ஆஃப் PVP இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கண்டென்ட்டை சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. தேர்பை லெட் அஸ் கிரியேட் எ ஃபினான்ஷியல் லிட்ரஸி அமாங் த பப்ளிக். ஸோ ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் மனசுலையும் என்ன தோணுது அப்படின்னா 55 வயசு 60 வயசு நமக்கு ஒரு PF பணம் சேரும், கிராஜுவேட்டி பணம் சேரும் அப்படின்னு. பட் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில், இன்றைக்கி இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்கில், இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட்டில் பார்க்கும்போது நீங்கள் என்ன தான் உங்களோட PF அமௌண்ட் அக்யூமுலேட் பண்ணாலும், கிராஜுவேட்டியை சேர்த்தாலும் அந்த கார்பஸ் உங்களோட ரிட்டையர்மெண்ட் கோலுக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஸோ நான் அடிக்கடி நினச்சி பார்க்குறேன், இந்த கோட்டை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரிட்டையர்மெண்ட் இஸ் நாட் அன் ஏஜ், இட் இஸ் அ ஃபினான்ஷியல் நம்பர். வித்தவுட் அடிக்குவேட் சேவிங்ஸ் டெஃபினெட்லி இட் வில் பி த ஃபினான்ஷியல் பர்டன் இன் ஃபியூச்சர். இதை நான் சொல்லலை, சூசி ஓமன் அப்படிங்கிற ஒரு லேடி ஃபினான்ஷியல் ரிசர்ச் அனலிஸ்ட் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ தேர்பை உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை இன்றைக்கே ஆரம்பிங்க. இப்போ ஒரு பையனுக்கு 25 வயசாகுது. அந்த பையனுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நீ உன்னோட SIP பிளானிங்கை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 25 வயசு இருக்கிற ஒரு பையனுக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அவனுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் கொடுக்கறது மூலமாக அவனால் தன்னோட 55வது வயசில், அதாவது அடுத்த ஒரு 30 வருஷம் கழித்து அந்த பையன் கையில் ஒரு 2 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 2 கோடி ரூபாவோட சேர்த்து அவனுக்கு வர PF பணமும் கிராஜுவேட்டி பணமும் டெஃபினட்டாக லாங் டேர்மில் அவனோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே அந்த பையன் தன்னோட 55வது வயசில் 2 கோடி ரூபாய் சேர்க்கறதுக்கு என்ன வழிவகைகள் செய்கிறோம் அப்படின்னா, அவனால் மாதந்தோறும் ஒரு 11,300 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை தொடர்ந்து ஒரு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம். அது 13% காம்பவுண்டிங்கில் கிட்டத்தட்ட 5.25 லட்சமாக மாறும். வேறஸ் அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு அந்த பணத்தை டிஃபர்மெண்ட் பீரியடில் போட சொல்கிறோம். தேர்பை அந்த 13% காம்பவுண்டிங்கிறது தொடர்ந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். அந்த பையனுக்கு 55வது வயசு ஆகும்போது இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் எல்லாருமே ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போகிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த 2 கோடி ரூபாய் அந்த பையனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 2 கோடி ரூபாய் கார்பஸை அந்த பையன் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மூலமாக பென்ஷன் மாதிரி ஒரு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ மந்த்லி இன்கம் எடுக்கிறது மூலமாக தன்னோட 85வது வயசு வரைக்கும் அந்த தன்னோட பணத்தை எடுத்துகிட்டே இருப்பான். அங்கே வருஷம் இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி 5% அவனோட SWP அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறோம். 85வது வயசு இருக்கும்போது அந்த பையன்கிட்ட ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் இருக்கும். எவ்வளோ இருக்குங்கிறத இந்த கால்குலேஷனில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தன்னோட 55வது வயசில் அந்த 2 கோடி ரூபாய் கார்பஸ் தொடர்ந்து வளருது. அங்கே நம்ம கொடுக்குற க்ரோத் ரேட் எவ்வளோ அப்படின்னா 12% காம்பவுண்டிங் தான் கொடுக்குறோம். தென் அந்த சமயத்தில் அந்த ஃபண்டை ஒரு ஹைப்ரிட் ஃபண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுறது மூலமாக அவனால் தொடர்ந்து லாங் டேர்மில் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். ஈவன் தோ இனிஷியலாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்த SWP பீரியடில் அதை ஹைப்ரிட் ஃபண்டுக்கு மாற்ற சொல்கிறோம். ஸோ அந்த 12% காம்பவுண்டிங்கில் அவனோட ஃபஸ்ட் இயரோட SWP அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 1,27,000 ரூபாயாக இருக்கும். அது 5% இன்ஃப்ளேஷன் ரேட்டோட கால்குலேட் பண்ணும்போது செகண்ட் இயர் அது 1,33,000 ரூபாயாக இருக்கும். தொடர்ந்து அந்த பையன் SWP அமௌண்ட்டை வாங்கிட்டே இருக்கும்போது தன்னோட
85வது வயசு வரும்போது அந்த பையனோட மந்த்லி எஸ்டபிள்யூபி அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 5,23,000 ரூபாயா இருக்கும். டோட்டலாக அந்த பையன் 5 வருஷத்தில் மாதந்தோறும் எஸ்ஐபி மூலமாக 11,300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான். வேற அவனோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் 5 வருஷத்தில் 6.79 lakhs. இந்த 6.79 lakhs தான் அந்த எஸ்டபிள்யூபியாக இருக்கிற அந்த 10 கோடியே 15 லட்சத்தையும் அதை தவிர ஒரு 1 கோடி ரூபா தங்களோட லெகசிக்கும் விட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிஃபோர் கோயிங் டு எனி ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு 5 வருஷ பீரியடில் தங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஆரம்பிக்கணும். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு பையனை எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்ணுறீங்க, ஒரு நகை வாங்குறீங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு லோன் கிடைக்கும். வேற உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடில் உங்களுக்கு ரெகுலராக ஒரு கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னா இந்த பிளான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கே உங்களோட எஸ்ஐபியை மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அது மூலமாக உங்களால் லாங் டேர்ம் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். இந்த ஃபினான்ஷியல் கால்குலேட்டர் யார் யாருக்கு வேணும் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானே அந்த கால்குலேஷனை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பர்சனலைஸ்டாக வேணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதுக்கான கைடன்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் தங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை இன்னும் இது வரைக்கும் ஆரம்பிக்கலையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.